வணக்கம். தமிழர்களின் குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றது. வணக்கம் சொந்தங்களே. அண்ணாமலை சொன்ன விடயம். அண்ணாமலை டில்லிக்கு அனுப்பிய செய்தியிலே அண்ணாமலை சொல்லியிருப்பது 3 சட்டசபை உறுப்பினர்களை பாரதிய ஜனதா கட்சி பெற்றுக்கொள்ளும் என்று சொல்லியிருக்கின்றார். 26 28 சீட்டுகளுக்குள் 3 சீட் நிச்சயமாக வெற்றி அடையும் என்று சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, அங்கே பாரதிய ஜனதா கட்சிக்குள் கிளம்பி இருக்கின்ற பூகம்பத்தை அடக்குவதற்காக அண்ணாமலையை திரும்பவும் மாநில தலைவராக கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி மேலிடம் சஜஸ்ட் பண்ணி இருக்கின்றது. ஆனால் அது எவ்வளவு உண்மை என்று தெரியாது. அங்கே பார்த்தோம் என்று சொன்னால், தற்பொழுதைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தாங்கள் 20 இடங்களை வெற்றி பெறுவோம், 15 இடங்களை வெற்றி பெறுவோம் என்று சொல்லியிருக்கின்றார். பிரச்சனை தலைக்கு மேலாக முற்றிக்கொண்டு போகின்றது. அங்கே நீங்கள் கவனித்திருப்பீர்கள், திருமாவளவன் தன்னுடைய பழைய சட்டசபை உறுப்பினர்களாகிய ஸ்ரீனிவாஸ் அண்ட் பாலாஜி 3 பேருக்கு சீட் கொடுக்காமல் விட்டிருந்தார். அந்த 3 பேரும் திமுகவோடு டீல் பேசி திமுகவிற்கு போவதற்கு சரியாக இருந்த நேரத்திலே இந்த தேர்தலிலே திமுக வெற்றி அடையும் என்று நினைத்து ஒதுங்கி இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், வெற்றி அடைந்தால் நாங்கள் திமுகவோடு தானே இருப்போம் என்று நினைத்து அவர்கள் ஒதுங்கினார்கள். ஆனால் இந்த தேர்தலிலே திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வியை தழுவப் போகிறது என்று தெரிந்தவுடன் அவர்கள் இப்பொழுது திமுகவிற்கு போவதற்கு தயாராகிவிட்டார்கள். ஆகவே திருமாவளவன் தனித்து விடப்பட்டிருக்கிறார். அதாவது தலித் கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற விடுதலை சிறுத்தைகள் தனித்து விடப்பட்டிருக்கின்றது. திருமாவும் விடுதலை சிறுத்தைகளும் என்றொரு நிலை உருவாகி இருக்கின்றது. எங்களுடைய சின்ன மன்னர், அதாவது ஸ்டாலினின் மகன், டிப்யூட்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின், அவர்களுடைய லீலைகளை மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள். எடப்பாடியாரை பற்றி பலமுறை பலவிதமான செய்திகளை எலெக்ஷன் நேரத்திலே சொல்லியிருந்தாலும், நயன்தாரா தன்னோடு படம் நடிக்க வரமாட்டா என்று சொன்னவுடன் பலிடோல் குடித்த பலிடோல் போய் என்று சொன்ன எடப்பாடியார் இன்றைக்கு அந்த பலிடோல் போய் இன்னும் அதே விளையாட்டோடு அதே இதுகளோடு இருக்கின்ற இவர் நிச்சயமாக எங்களை ஆளக்கூடிய தகுதியற்றவர் என்று தெரிந்து வருகின்றது. விஜய் காட்டப்போகும் பெரிய பாடம் இந்த தேர்தலிலே, மக்கள் எங்கு சென்றாலும், எங்கே கருத்து கணிப்புகள் வந்தாலும் மக்கள் விஜய்க்கு வாக்களித்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இது ஒரு பெரிய திருப்பத்தை இந்த தேர்தலிலே உருவாக்கி இருக்கின்றது. பூகம்பம் 4ஆம் தேதி வெடிக்க இருக்கின்றது என்று மட்டும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏனென்று சொன்னால், என்ன இந்த கருத்து கணிப்புகள் சொல்லி இருந்தாலும் அந்த பூகம்பம் நம்ப முடியாமல் இருக்கின்றது, இன்றும் நம்ப முடியாமல் இருக்கின்றது. அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பது போல் இந்த தேர்தல் மாறியிருக்கின்றது. எந்த கருத்து கணிப்புகளையும் யாரும் நம்புவதற்கு தயாராக இல்லை என்பதுதான் உண்மையான விடயம். நன்றி, வணக்கம்.